ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாண்ட்ரியாஸ் வேர்ல்ட். ஆல்ரெடி வந்து நீங்கள் நெக் பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் அது ஸ்லீவ் பார்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பிரைடல் ப்ளவுஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாமே வந்து நமக்கு செக்குடு பேட்டர்ன் தான். இது வந்து நான் எப்படி வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 இன்ச் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்கேலோட சைஸ் வச்சு அப்படியே நான் வந்து மெஷர் பண்ணி போட்டுட்டேன் அது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில்வர் கலரில் வந்து இருக்கிற சுகர் பீடு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு சுகர் பீட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து கட் பீடுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட் பீட்லேயும் வந்து இந்த மாதிரி சில்வர் கலர்ஸ் எல்லாமே இருக்குது. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கட் பீட் வச்சு எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி தான் நம்ம இந்த ஸ்லீவ் பார்ட் ஃபுல்லாமே நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ எனக்கு இந்த லைன் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது, நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ நம்ம முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து கார்னர்ஸில் எல்லாமே வந்து க்ளூ வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேர்ல் பீடில் வந்து 1/2 இன்ச் பீடு இருக்கும் பார்த்தீங்களா, சாரி ஹாஃப் சைஸ் பீடு இருக்கும்ல. ஸோ அந்த பீடு எடுத்து வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணும்போது உங்கள் நீடிலோட பேக் சைடு அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு குட்டி ஸ்டிக்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் 3mm பீடு தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த பீடு வந்து யூஸ் பண்ணி ஒரு 2 பீடு இல்லை 3 பீடாக வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த பீடில் வந்து ஒரு 2 பீடாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது நல்லது. ஒரு பீடு இல்லைனா 2 பீடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து சுகர் பீடால் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் வேணும், சுகர் பீட் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் கட் பீட் கொடுத்துக்கலாம். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா நான் B700 அப்படின்ற க்ளூ தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணி செயின் ஸ்டோன் தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ளூ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த லைன் வந்து செயின் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. ஸோ செயின் ஸ்டோனில் வந்து நான் சின்ன சைஸில் இருக்க ஒயிட் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். இது இதில் வந்து பெரிய சைஸ் அவைலபிளில் இருக்குது. ஸோ பெரிய சைஸும் வேண்டாம், வேறு எதுவும் கலர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்கை ப்ளூ கலர்ஸ் இருக்குது அண்ட் வேறு வேறு கலர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து நம்ம சுகர் பீடால் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம சுகர் பீடால் ஸ்டிச் பண்ணணும். பிகாஸ் வந்து நம்ம செயின் ஸ்டோனுக்கு முதல் லைன் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீடு தான். ஸோ சுகர் பீடு அந்த இடத்துல கொடுத்துருந்தோம் அப்படின்னா அடுத்த லைனும் வந்து சுகர் பீடால் தான் கண்டினியூ ஆகணும். ஸோ அதனால் வந்து நம்ம சுகர் பீட் வந்து போட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 3mm பீடு தான் எடுத்திருக்கேன். ஸோ 3mm பீடு போட்டுட்டு ஒரு 4 பீடு வந்து 3mm பீட் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒயிட் கலரில் பேர்ல் பீட் கொடுத்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து பேர்ல் பீட் கொடுத்துட்டு சாரி கொஞ்சம் வந்துட்டு நம்ம வந்து நார்மலாக இருக்க சில்வர் கலர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேர்ல் பீட் இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுக்கும்போது டிசைன் வந்து இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாமே வந்து நம்ம மெதுவாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து நான் ஒரு 2 லைன் வந்து சரி த்ரெட் வந்து கீழே போட்டாச்சு. ஸோ போட்டு முடிச்சுட்டு என் கையில் என்ன இருக்குது அப்படின்னா 1/2 இன்ச்சில் இருக்கிற கட் பீடு தான் வந்து இருக்குது. ஸோ இந்த கட் பீடு வச்சு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். ஸோ கட் பீடு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஹேங்கிங்ஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ கீழே இருக்க லேயர்ஸ்லாம் வந்து ஹேங்கிங்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் கட் பீடு வந்து யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ ஒரு கட் பீடில் வந்து ஒரு சின்ன வந்து சுகர் பீடு எடுத்துக்கோங்க. 2யுமே சேர்த்து உள்ளே நல்லா புஷ் பண்ணிக்கோங்க. புஷ் பண்ணிவிட்டு சுகர் பீடை லைட்டாக மேலே எடுத்து விட்டுட்டு நீங்கள் கட் பீடுக்குள்ளே வந்து நீடில் வச்சு நூலை இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு லாக்காக மாறிடும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டிச்சாக நம்ம பண்ணணும். ஒரு கட் பீட் எடுத்துக்கணும், ஒரு சுகர் பீட் எடுத்துக்கணும். 2யுமே சேம் லெவலில் புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சுகர் பீடை விட்டுட்டு கட் பீடில் மட்டும் ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிடும். ஹேங்கிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதுக்குமே வந்து அதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு கட் பீடில் வந்து 1/2 இன்ச் பீடு கிடைக்கும். அதே மாதிரி வந்து 1 இன்ச் பீடுமே கிடைக்கும்.
1/2 இன்ச் பீட் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் நான் 1 இன்ச் பீடுமே போட்டு ஹேங்கிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த 1/2 இன்ச் ஹேங்கிங்ஸ் பண்ணும்போது நல்லா குட்டி குட்டியா உங்களுக்கு தெரியும். ஸோ இதே மாரி தான் வந்து நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்கா நம்மளோட ஸ்லீவ் டிசைனா. இதே மாதிரி நெறைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாரி பிரைடல் ப்ளவுஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலும், ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து நம்ம ஃபுல் ப்ளவுஸோடைய டிசைன். எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பாய்.